வணக்கம். நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து முட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பால் 1 லிட்ரு, பால் பவுடர் அதாவது மில்க் பவுடர் 1/2 கப்பு, சுகர் வந்து 1 கப்பு, 6 முட்டை, எக்கு வந்து ஒரு 6, பாதாம் வந்து ஒரு 1/4 கப்பு, அதாவது ஒரு 40 பாதாம் எடுத்துக்கோங்க. இது வந்து குங்குமப்பூ, அது சேஃப்ரான் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க பால் கோவா செய்கிறத எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பு வச்சாச்சு. இப்போ பால் வந்து 1 லிட்டர் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும். ஒரு லிட்டர் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் சூடாகட்டும், அப்புறம் பார்க்கலாம். சுடு தண்ணி வச்சுருக்கோம், ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம், ஒரு கப் அளவு. இதில் வந்து பாதாமில் நம்ம விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாதாமில் ஊற வச்சுக்கலாம் வாட்டர் விட்டு. அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பால் வந்து இப்போ பொங்கிடுச்சுங்க. பொங்கி ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமே வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பால் பவுடர் போட்டுக்கலாம் 1/2 கப்பு. இப்போ வந்து பழையபடி கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நான் ஒரு 20 நிமிஷமாக கிளறிட்டு இருக்கேன். இப்போ தான் ரொம்ப அடி கொஞ்சம் கெட்டியாகுது. இந்த டைமில் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சணும். கிளறிட்டே இருக்கணும். பால் சட்டுன்னு ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லில் வச்சு இப்போ காமிக்கிறேன். இது ஃபுல்லில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஸ்டேஜில் வச்சோம்னா நம்ம அடி பிடிச்சிரும். பாருங்கள், அடி லைட்டாக பிடிக்குது. இது போதும். இதுக்கப்புறம் நம்ம நிறுத்திடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாலுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தோல் உரித்து பாலில் போட்டு வச்சுருக்கோம் பாதாம். பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் நைஸாக. இப்போ பாருங்கள், பால்கோவா இது வந்து செஞ்சுருக்கோம். அதிலே வந்து நம்ம இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்த பாதாம் விழுதை வந்து பாலோடு சேர்த்து அரைச்சிருக்கோம். அதை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நெய் வந்து 1/2 கப் அளவு அப்படியே விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 6 முட்டைக்கு 3 முட்டை ஃபஸ்ட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது 3 ஊற்றிக்கலாம். பாருங்கள், அடுத்தது ஒரு 3 முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை 6 ஊற்றியாச்சு, 3 ஊற்றியாச்சு. இப்போ சர்க்கரை 1 கப் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து குங்குமப்பூ வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு, பாருங்கள் இவ்வளோ ஒன்று போட்டுக்கலாம். திருப்பி 1 பிஞ்ச் அளவு, அவ்வளோதான். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி ஊற்றி அப்புறமா நம்ம எப்பயும் கேக் வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம், ஒரு 20 to 25 வெந்துடும். வாங்க பார்க்கலாம், ஹீட் பண்ணலாம். இப்போ அடுப்பை வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக மீடியத்தில் வச்சுட்டு கிளறுங்க. 2 நிமிஷம் ஆகட்டும், காமிக்கிறேன். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி கெட்டி ஆயிடுச்சு.
இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவிட்டு நாங்கள் ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். அதில் எடுத்து ஊற்றிட்டு காமிக்கிறோம். பாருங்கள், டின்னில் நாங்கள் நெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து இதை வந்து ஊற்றிக்கலாம் அப்படியே. இப்போ வந்து நாங்கள் அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கோம். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு 5 நிமிஷம். அதில் போய் இதை வைக்கணும். வச்சுட்டு பாருங்கள், அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கோம், ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து இதை வச்சுக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 20-25 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம 20 நிமிஷத்தில் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 30 நிமிஷமே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், க்ளீனாக இருக்குது, வெந்துருச்சு. இப்போ நல்லா கூலாக பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஆறின பிறகு பாருங்கள், முட்டை மிட்டாய் அப்படியே வந்து ஆறிடுச்சு. இப்படியே கவுத்தி போட்டிருக்கோம். இப்போ டீமோல்ட் பண்ணுறோம். பாருங்கள், அப்படியே நம்ம வந்து பட்டர் ஷீட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, கீ போட்டு. பாருங்கள், க்ளீனாக வந்துருச்சு. இதில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு முட்டை மிட்டாய். சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.